தாவேகாவினுடைய கட்சி தலைவர் விஜய் அவர்களுடைய மனைவி சங்கீதா அவர்கள் இரண்டாவது முறையாக ஒரு மனுவை போட்டிருக்கிறார். நேரடியாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் 12 பக்க மனுவை அவர் தாக்கல் செய்திருக்கிறார். அந்த 12 பக்கத்தை எடுத்து படித்து பார்க்கும்போது பல திடுக்கிடும் உண்மைகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக தாவேகா கட்சி சம்பந்தமான சில விடயங்கள், அது மட்டுமில்லாமல் பனையூர் வீடு சம்பந்தமான சில முக்கியமான விடயங்கள் குறித்து மிக விரிவாக அந்த மனுவில் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் விஜய் தன்னை மிரட்டுகிறார் என்று நேரடியான தோணியில் பல விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். இன்று தாவேகா கட்சி மகளிர் தினம் கொண்டாடக்கூடிய இந்த சூழ்நிலையில் எதற்காக சங்கீதா இந்த இரண்டாவது மனுவை வெளியிட்டார்? இதற்கு பின்னாடி நடந்து கொண்டிருக்கக்கூடிய அரசியல் என்ன? வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். தாவேகாவினுடைய கட்சி தலைவர் திரு விஜய் அவர்களுடைய மனைவி நேரடியாக செங்கல்பட்டு கோர்ட்ல அவங்களுடைய லாயரை வச்சு ஒரு மனு போட்டிருக்கிறாங்க. இது இரண்டாவது மனு, 12 பக்கம் கொண்ட மனு. அந்த 12 பக்கம் இப்ப வெளிவந்திருக்கு. அதை நான் முழுசா படிச்சு பார்த்தேன். அதுல பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. இந்த மனு எப்போ போட்டிருக்கிறாங்க அப்படின்னா, கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி, அதாவது கடந்த மாசம் தான் போட்டிருக்காங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் போட்டிருக்காங்க. இந்த மனுவில் நிறைய விஷயங்கள் பேசப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்க அப்படின்னா டைரக்டாகவே அவங்க தான் அந்த மனுவை போடுறாங்க அப்படிங்கிறது குறித்து சங்கீதா விஜய், ஒய்ஃப் ஆஃப் ஜோசப் விஜய் சந்திரசேகர் அப்படின்னு போட்டு அந்த நீலாங்கரை வீட்டு அட்ரஸே போட்டிருக்காங்க. ஸ்ரீ காளீஸ்வர் நகர், நீலாங்கரை, சென்னை 6,115,015 அப்படிங்கிறது பெட்டிஷனராகவே அவங்க போட்டிருக்காங்க. இந்த பெட்டிஷனருடைய ரெஸ்பாண்டன்ட்டும் விஜய் அதே வீட்டில் தான் இருக்கிறாரு. அதே காளீஸ்வரி நகர் நீலாங்கரை வீட்டுக்கு தான் போட்டிருக்காங்க. அந்த மனுவில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயங்கள், ஒரு கோரான விஷயங்கள் என்ன அப்படின்னா, விஜயும் சங்கீதாவும் ஒரே வீட்டில் தான் வசிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அந்த வீட்டில் இருந்து அவர்கள் துரத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு இன்டைரக்டான செய்தி நமக்கு தெரிய வருது. அவங்க வீட்டில் ஒன்றா இருந்திருக்கிறாங்க. விஜய் வீட்டில் இருக்கும்போதே அவங்கள தனியாக தான் வச்சிருந்தாரு அப்படின்னு ப்ரீவியஸ் மனுவில் சொல்லிச்சு. 2 பேருக்கு இடையில ஒரு பேச்சுவார்த்தை கிடையாது. 2 பேருக்கு இடையில எந்த விதமான ஒட்டு உறவும் கிடையாது. அவங்க வாழ்ந்துருக்கிறாங்க. ஆக்சுவலி இதுவே பார்த்தீங்க அப்படின்னா டைவர்ஸில் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். ஒரு மனைவியை நேரடியாக டைவர்ஸ் கொடுக்காம அவங்கள வீட்டில் உட்கார வச்சுட்டு, ஆனால் அதே சமயத்தில் அவங்கள்ட்ட எந்த விதமான ஒட்டுறவும் இல்லாத இருக்கிறது அப்படிங்கிறது சட்டப்படியே குற்றம் அப்படின்னு லீகல் எக்ஸ்பர்ட்ஸே சொல்கிறாங்க. இதில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ அந்த வீட்டில் இருந்து அவங்க துரத்தப்பட்டிருக்கிறாங்களா அப்படிங்கிறதா ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்னைக்கு சங்கீதா சொல்கிற விஷயம், அவங்க அந்த வீட்டை உரிமை கொண்டாடுறாங்க. ஏன்னா அவங்க ஜீவனாம்சமாக அந்த வீட்டில் பாதி சொத்து தனக்கும் வரணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. அதில் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நீலாங்கரை வீட்டிற்குள் என்னை விஜய் அனுமதிக்க மறுக்கிறார் அப்படிங்கிறாங்க. நீலாங்கரை வீடு அப்படிங்கிறது விஜயனுடைய சொந்த சம்பாத்தியத்தில் உருவானதாக இருந்தாலும் மனைவிக்கு சரி பங்கு உண்டு. அதான் நியாயமான ஒரு சட்டம். ஸோ ஏன்னா இவங்க ஒரு 26 வருஷமாக மனைவியாக கணவனாக சேர்ந்து வாழ்ந்திருக்கிறாங்க. ஒரு நல்ல குடும்ப தலைவியாக இருந்திருக்கிறாங்க. 2 குழந்தைகள் பிறந்திருக்கு. குழந்தைகளை வளர்த்திருக்காங்க. மகனுக்கு 25 வயசுக்கு மேலே ஆகுது. பொண்ணுக்கு ஒரு 20 வயசை தாண்டி இருக்கு. ஸோ அப்போ இவங்க ஒரு 26 வருஷ வாழ்க்கையில் ஒன்னாக இருந்திருக்கிறாங்க. இப்போ 2021-22க்கு பிறகு வேறொரு நடிகையோடு அவருக்கு தொடர்பு இருந்ததுனால தான் இந்த பிரச்சனையே வர ஆரம்பிச்சதுன்னு போன மனுவில் சொன்னாங்க. அதை தொடர்ந்து இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த பனையூர் வீடு இருக்கு இல்லையா, இந்த பனையூர் வீட்டில் எனக்கு சரிசமமான பங்கு இருக்கு, நான் வாழணும், எனக்கு வீடே இல்லை அப்படிங்கிறாங்க. நியாயப்படி பார்த்தா அவங்க ஒரு UK ரெசிடென்ட். அவங்க இந்த நாட்டினுடைய குடியுரிமை அவங்கள்ட்ட கிடையாது. இப்போ இங்கே அவங்களுக்கு வீடு இல்லாதனால தான் அவங்க போய் அவங்க அம்மா அப்பா கூட இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு சேஃப்டி செக்யூரிட்டி கிடையாது. போய் தனியாக வீடு எடுத்து தங்க முடியாதுங்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான செய்தி நேற்றுக்கு என்ன கிடைச்சது அப்படின்னா, சில ஊடகத்தில் என்ன அப்படின்னா, விஜயனுடைய மகன் இருக்கார் இல்லையா, அவர் இங்கே வலசரவாக்கத்தில் தனியாக வாடகைக்கு வீடு எடுத்து தங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியல. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவருடைய மகளும் படிப்பு ரீதியாக விஷயங்களில் திரும்பவும் இங்கே சென்னையில் ஒரு ஹாஸ்டல்லையோ ஒரு வாடகை வீட்லையோ தங்கி இருக்கிற மாதிரியான செய்திகள் சொல்கிறாங்க. அதனுடைய உண்மைத்தன்மை விசாரணைக்கு உட்படுத்த வேண்டியது. இப்போ இதில் நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, மொத்த குடும்பமும் விஜயோடு இல்லை. விஜய் தனியாக இருக்கிறார். அவங்களுடைய மனைவி குழந்தைகளை எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணியிருக்கிறாரு. அந்த பெண்ணுக்கு கூட கல்லூரியில் கான்வெகேஷன் நடந்தப்போ கூட அவர் போகலை. ஸோ இப்போ நமக்கு தெரிய வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த மனு மூலியமாக ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது. இந்த வீட்டை நான் யாருக்காக விட்டு கொடுக்க மாட்டேன், மனைவிக்காக கூட கொடுக்க மாட்டேன், குழந்தைக்காக கூட கொடுக்க மாட்டேன், எல்லாரும் வெளியே போயிருங்க, நான் இங்கே இருப்பேன் தனியா அப்படின்னு சொல்லி அந்த வீட்டை அடம் பிடிச்சு உட்காந்து அங்கே கட்சி அலுவலகெல்லாம் போட்டு அந்த பனையூர் வீட்டை ஒரு அரசியலுக்கான மையமாக உட்காந்து அவர் பண்ணிட்டு இருக்காரு. நமக்கு அடிப்படையில் சங்கீதா கேட்கக்கூடிய ஒரு நியாயம் இருக்குது. அவங்க ஜீவனாசமாக வீட்டை கேட்குறாங்க. அந்த வீட்டில் என்னை வாழவே விடலை, என்னை குவாரண்டைன் பண்ணி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க வார்த்தை சொல்ல வர்றாங்க. தனிமைப்படுத்தி வச்சுருந்தாங்க. அது ரொம்ப எவ்வளோ அபத்தமான ஒரு வார்த்தை. இதில் முக்கியமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு பிறகு பல வருடங்கள் விஜயை மிகவும் சிறப்பாக கவனித்துக் கொண்டேன் அப்படிங்கிறது திரும்ப மென்ஷன் பண்ணுறாங்க. ஆமாம், எங்களுடைய லைஃப் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்மூத்தாகவும் இருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. அதனால தான் 2 குழந்தை பிறந்திருக்கு, குழந்தைகளை சிறப்பாக வளர்த்திருக்கிறாங்க. விஜய் இவ்வளோ பெரிய உச்சபட்ச நடிகராக போய் அவர் சேர்த்த சொத்துக்கள் எல்லாமே ஒன்று வீணாகாமல் எனக்கு பத்திரமா அந்த குடும்பம் பாதுகாத்துருக்கு. ஸோ அப்போ விஜய்
அவருடைய மனைவியோடு ஒரு 20 ஆண்டுகளுக்கு மேலே இணக்கமாக தான் இருந்திருக்கிறார். 2020-21 பிறகு கொரோனா காலகட்டத்துக்கு பிறகு அவர் எப்போ அந்த பட்னப்பாக்கம் வீட்டில் போய் அந்த த்ரிஷா, விஜய், ஆதவர்ஜுனா இவங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த பெயிண்ட்ல வந்து வீடு இருக்கு, அங்கே போய் அவர் தங்க ஆரம்பிச்சாரோ அதுக்கு பிறகுதான் இந்த பிரச்சனை வந்திருக்கு அப்படிங்கிறதான் பல பேர் சொல்றாங்க. இந்த வீட்டை மையமாக வச்சு பார்க்கும்போது அதுதான் உண்மையோ அப்படின்னு நமக்கு தோணுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, விவாகரத்து கோரி மனு தாக்கல் செய்துள்ளதால் சென்னையில் வசிக்க இடமில்லாமல் இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. ஸோ பிரச்சனை வந்துருச்சு. பிரச்சனை வந்தோடனே வீட்டை விட்டு வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. யாரு? விஜய் வந்து அவருடைய மனைவி சங்கீதாவையும் பிள்ளைகளையும் வீட்டை விட்டே அனுப்பிச்சிட்டாங்க. இப்போ அவங்க சென்னையில் எனக்கு தங்குறதுக்கு வீடு இல்லை, அதனால தான் நான் எங்கள் அப்பா இருக்கக்கூடிய லண்டனுக்கே நான் போயிட்டேன் அப்படிங்கிறத வந்து அவங்க சொல்ல வர்றாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, ஏற்கனவே தாக்கல் செய்துள்ள விவாகரத்து வழக்கின் மூலம் விஜயிடம் நியாயமான ஜீவனாம்சம் கோரியுள்ளேன். அதான் ரொம்ப முக்கியமானது. இந்த நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அதில் சில 3வது பக்கத்தில் ரொம்ப தெளிவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த பிரச்சனையை வந்து பொலிட்டிக்கலாக கான்ட்ரவர்சியாகவோ, ஏன்னா அவர் ஒரு பெரிய உச்சபட்ச நடிகர், இப்போ அரசியல் கட்சியை வேறு ஆரம்பிச்சிருக்கிறாரு, இந்த நேரத்தில் இது மாதிரியான விஷயங்களை பேசுறது அப்படிங்கிறது அவருடைய இமேஜுக்கு பாதிப்பு ஏற்படலாம், அது தேவையில்லாமல் பாப்புலாரிட்டி ஆகலாம், தேவையில்லாமல் பஞ்சாயத்துக்குள் உருவாக்கலாம். அதனால் நாங்கள் வந்து இதை சுமூகமாக முடிப்பதற்கு பல முயற்சிகளை செய்தோம், ஆனால் எந்த முயற்சிக்குமே விஜய் வந்து ஒத்துழைப்பு தரலை அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். உங்களுக்கு அந்த பெண்ணை பிடிக்கல, 26 வருஷம் வாழ்ந்துட்டீங்க, அவங்களோட ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வருது, நீங்கள் வேண்டான்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய பர்சனலான விஷயம், தப்பே கிடையாது. அவங்களுக்கு என்னென்னலாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து உதவியாக, அதாவது பணம் சொல்கிறது ஃபினான்ஷியல் உதவிகள் தான், நீங்கள் கொடுத்து அவங்கள வந்து பிரிஞ்சு நீங்கள் வாழணும். பிள்ளைகள் யாரோட இருக்க விருப்பப்படுறாங்களோ அவங்களோட இருந்து வாழ்றது அப்படிங்கிறது இயல்பான ஒரு விஷயம். டைவர்ஸ் அப்படிங்கிறது ஒரு செலிபிரிட்டினா நடக்கக்கூடாதுன்னா நடக்க தான் செய்யும் எல்லா இடத்துலையுமே. ஆனால் அதை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உங்களுடைய இமேஜும் உங்களுடைய கேரக்டரும் முடிவாகும். அவங்க ரொம்ப தெளிவாக போன மனுவிலேயே சொல்கிறாங்க, வேற ஒரு நடிகையோடு அவருக்கு தொடர்பு இருக்குது, அது சகிச்சு கொள்ள முடியல, அது வந்து ஒரு சிக்கலாக மாறுது அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. அதனால அதை கேள்வி கேட்டதுக்காகவே அவங்க கண்டிப்பாக குவாரண்டைன் பண்ணப்பட்டிருப்பாங்க, தனிமைப்படுத்தப்பட்டிருப்பாங்க, ஒதுக்கப்பட்டிருப்பாங்க, ஒரே வீட்டில் இருந்து பல வருஷங்களாக ஒட்டுறவு இல்லாமல் பேச்சுவார்த்தை இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமா தெரியுது. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு இப்போ என் கூட வாழ விருப்பம் இல்லையா, இந்த இவ்வளோ சொத்து இருக்கு, பாதிக்கு பாதி நீங்கள் எடுத்துக்கங்க, இல்லை உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துங்க, இங்கே ஒரு வீடு இருக்குது, அங்கே ஒரு வீடு இருக்குது, அடையார் வீடு இருக்குது, நீங்கள் எதோ எடுத்துங்க, நீங்கள் எல்லாம் சந்தோஷமா இருங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். நான் தான் தப்பாக இருக்கிறேன் அப்படின்னா நான் விட்டுருங்க அப்படின்னு சொல்லி ஒரு மியூச்சுவலாக இதை முடிச்சிருக்கலாம். ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தன் பிள்ளைகளுக்கும் தன் மனைவிக்கும் எந்த சொத்தையுமே ஒதுக்காம, குறிப்பாக அவங்க அந்த மேட்ரிமோனியல் ஹோம் சொல்லக்கூடிய பனையூர் வீட்டை கூட ஒதுக்காம அவங்கள வெளியே அனுப்பிச்சிருக்கிறார் அப்படிங்கிறது தான் ரொம்ப அதிர்ச்சியான விஷயமாக இருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு முயற்சி செய்யும் போதெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு வராமல் ஏதோ ஒரு வகையில் மிரட்டப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறதா இவங்க மனுவிலிருந்து நம்ம பொறுமையா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ரொம்ப வேதனைப்பட்டு இன்னொரு விஷயத்தை அவங்க என்ன சொல்றாங்கன்னா, பிரிட்டன் குடியுரிமையுடன் லண்டனில் வசித்து வருவதால் சென்னையில் எனக்கு தனியாக வீடு இல்லை, நீலாங்கரை வீட்டில் எனக்கு சரிபாதி உரிமை உள்ளது. அவங்க லீகலா கேட்கறாங்க, நான் எனக்கு வந்து பாதி கொடுங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு இதுல ஒரு பெரிய கேள்வி இருக்கிறதுனா, விஜய் தப்பு பண்றாரு, விஜய்க்கு அப்பா இருக்கிறாங்க, அம்மா இருக்கிறாங்க. அவங்க அப்பா தான் விஜய் வந்து அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி சினிமாவில் கொண்டு வந்ததே அவர் தான். ஒரு 10-15 வருஷம் விஜயினுடைய எல்லா படம் தோல்வி அடையும் போதும் தொடர்ச்சியாக விஜயோடு அவர் பக்கத்தில் உட்கார்ந்து ஒவ்வொரு நடிகராக பிடிச்சு, டைரக்டர் பிடிச்சு படத்தை கொண்டு வந்து விஜயை ஆளாக்கி விட்டுருக்கிறார். அந்த விஜய் முதல்ல அவங்க அப்பாட்ட இருந்து பிரிஞ்சு வந்ததுக்கே இதுதான் காரணமோ அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒன்று. ரெண்டாவது, இந்த நேரத்தில் விஜயினுடைய பெற்றோர்கள், அதாவது மாமனார் மாமியார், இவங்க ஏன் வந்து சங்கீதாவுக்கும் சங்கீதாவினுடைய குழந்தைகளுக்கும் ஆதரவாக சென்னையில் நிற்கவில்லை அப்படிங்கிற கேள்வி வருது. உங்க கணவருக்கும் உங்களுக்குமான பிரச்சனை நடந்துருச்சு. இப்போ விஜய் தப்பா இருக்கிறாரு அப்படிங்கிறத சந்திரசேகர் பார்க்கலாம், அவங்களுடைய மனைவி பார்க்கலாம். ஆனா ஏன் தன்னுடைய பேரப்பிள்ளைகளுக்கும் தன்னுடைய மருமகளையும் அணைச்சு அவங்க வீட்டில் வச்சு ஏன் வாழலை அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இந்த இடத்துல வந்து பல்வேறு சந்தேகங்களை ஏற்படுத்துது. உண்மையிலேயே எஸ். ஏ. சந்திரசேகரனுடைய இசைவில் தான் இதெல்லாம் நடக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதா இல்லையா? ஏன்னா அவங்க ரெண்டுத்துக்கு இடையில பேச்சுவார்த்தை இல்லை, மனைவி பிரிஞ்சுட்டாரு, குழந்தைகளை பிரிஞ்சுட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகும் இப்போ ஜனநாயகன் பட ரிலீஸில் வந்து இவங்க அப்பா வந்து மலேசியாவில் வந்து இந்த கேசட் ரிலீஸுக்கு போகிறாரு, அங்கே போய் டான்ஸ் ஆடுறாரு, மகனை கட்டி பிடிக்கிறாரு, எல்லா வேலையும் பண்ணுறாரு. அதாவது இவரை வந்து இந்த குடும்பத்தை இவர் ஒதுக்கி வைத்திருந்தாலும் அதை அங்கீகரித்து ஏற்றுக்கக்கூடிய மனநிலையில் எஸ். ஏ. சந்திரசேகர் இருக்காரா அப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதில் ஏன் நம்ம எஸ். ஏ. சந்திரசேகர் பற்றி பேசணும் அப்படின்னா, அவர் எப்போ பாரு விஜய்க்கு ஆதரவாக தான் ஒரு மிகப்பெரிய புனிதர், தான் ஒரு பெரிய மகான், அரசியல் தெரிஞ்சவன், நான் தான் எல்லாமே அப்படின்னு பல இடத்துல அவர் பேசுறாரு, பேட்டிகள் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் இந்த பிரச்சனையை கூட சால்வ் பண்ண முடியாத இடத்துல இருக்கிறாரா அப்படிங்கும்போது இன்னும் பல சந்தேகங்கள் இந்த விடயத்தில் ஏற்படுகிறது. இதுல நமக்கு இந்த மனுவை படிக்கும் போது இப்ப என்ன ஞாபகம் வருது அப்படின்னா, இன்னைக்கு வந்து விஜய் வந்து மகளிர் தினம் கொண்டாடுறாரு அவங்களோட கட்சி சார்பாக. அதுல வந்து இந்த தேர்தல் மேனிஃபெஸ்டோவில் மகளிருக்கான சில விஷயங்களை வந்து அறிவிக்க போறதாகவும் சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம மகளிருக்கு நான் ஏற்கனவே ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறேன், ரேஷன் கடையில் வந்து ஆண்
அது கஸ்டமர்ஸுக்கு அவங்களுக்கு வந்து ஆண்கள் தான் அரிசி போடுவாங்க, பருப்பு போடுவாங்க, பெண்களுக்கு வந்து பெண்களே சர்வ் பண்ணுவாங்க, ஆண் கலெக்டர் பெண் கலெக்டர் என்னென்னமோ அவர் வந்து பயங்கரமாக சொல்கிறாரு. ஒருவேளை ஆண் சிஎம் பெண் சிஎம் அப்படின்லாம் கூட யோசிப்பார் அவர் அப்படின்னு நமக்கு தெரியல. ஸோ அப்போது தன்னுடைய குடும்ப பிரச்சனை குறித்து வாயே திறக்காமல், அது வெறும் குடும்ப பிரச்சனை மட்டும் கிடையாது, அது ஒரு சட்ட பிரச்சனை, ஒரு பெண்ணை ஏமாற்றிய பிரச்சனை, அது நம்ம சொல்லலை, அவங்களே சொல்கிறாங்க. ஏன்னா வீட்டை விட்டு துரத்திட்டாரு, மிரட்டிட்டாரு, பேச்சவத்துக்கு வரமாட்டாரு, வீடு எனக்கு வந்து தங்குறதுக்கு இடமில்லை, தன் மனைவியை தன் குழந்தைகளை நடுத்தெருவில் நிறுத்தி இருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நபர் தமிழ்நாட்டில் வந்து உட்கார்ந்துக்கிட்டு நான் மகளிர் தினம் கொண்டாடுவேன், மகளிருக்கான உரிமைகள் பேசுவேன், தமிழ்நாட்டில் வந்து சட்ட ஒழுங்கு சரியில்லை, பெண்கள் வாழ முடியல, இப்போ பெண்கள் பாதுகாப்புக்காகவே இருக்கிறேன் அப்படின்னு பேசுறது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது. முதல் மனு வர்றதுக்கு முன்னாடியே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பெண்கள் குறித்து தொடர்ச்சியாக பேச ஆரம்பிச்சிட்டார். ஸோ அப்போ பெண்கள் குறித்து அவர் பேச ஆரம்பித்ததே என்ன யூகத்தில் அப்படின்னா, கண்டிப்பாக சங்கீதா அவர்கள் இந்த மனுவை வெளியிடுவார். இந்த மனு பொதுவெளிக்கு வரும்போது பெண்கள் மத்தியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய ஓட்டு சரியும், அப்படி சரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இப்போ இருந்தே நம்ம வந்து பஞ்சரொற்ற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி, அதாவது ஃபர்ஸ்ட் மனு வெளியே வர்றதுக்கு முன்னாடி இருந்தே வந்து இவர் இந்த பஞ்சரொற்ற வேலையை பார்த்துருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. இதில் ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, விஜய் வந்து அந்த முதல் மனு வெளிவந்ததுக்கு பிறகு தன் கட்சிக்காரர்களை கட்டுப்படுத்தலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு வந்து பரவலாக எழுந்துகிட்டு இருக்கு. ஏன்னா சங்கீதா அவர்கள் குறித்து மிக 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 கொச்சையான பல சமூக வலைதள போஸ்ட்டை வந்து தாவேக ஆதரவாளர்கள், விஜய் ஆதரவாளர்கள் போட்டுறதுக்கான ஸ்க்ரீன்ஷாட் நிறைய இருந்துச்சு. அப்போ அதை நாமெல்லாம் பார்க்கும்போது பயங்கர எமோஷன் ஆயிடுச்சு. நீ வந்து இப்படிப்பட்ட ஒரு நபரா, உங்கள் குடும்பத்தை உங்கள் மனைவியை இவ்வளோ கொச்சையாக உன் கட்சிக்காரன் உனக்கு ரசிகர்னு சொல்கிற பேசுகிறான், அது நீ வந்து வெளிப்படையாக ஒரு கண்டனம் தெரிவிக்கணும், என் பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லி நீ ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல, ஒரு எச்சரிக்கை கூட கொடுக்கல, நீ வந்து அதை அலோவ் பண்ணுற, எப்பவும் போல் வேடிக்கை பார்க்குற. 41 பேர் செத்ததை நீ எப்படி வேடிக்கை பார்த்தியோ அதே போல் நான்லாம் என்ன நினச்சிருந்தேன்னா, உன் குடும்பத்தில் ஒருத்தர் செத்துருந்தா நீ வந்து இப்படி வேடிக்கை பார்ப்பியா அப்படின்லாம் கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். மேபி அவங்க குடும்பத்தோடு சேர்த்தாலும் இவர் இப்படி தான் வேடிக்கை பார்ப்பார் போல இருக்கு. ஏன்னா தன் மனைவியை கொச்சையாக பேசுவதை வேடிக்கை பார்க்கக்கூடிய மன உளவியல் கொண்ட ஒரு ஆள் என்ன வேணாலும் செய்வார் அப்படின்னு தான் நமக்கு தோணுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, முதல் மனு வெளியே வந்து ஒரு பெரிய டிஸ்கஷன் கிரியேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அவர் த்ரிஷாவை கூட்டிட்டு ஒரு கல்யாண நிகழ்ச்சிக்கு வர்றாரு. அது நமக்கு அதிர்ச்சியாக இருக்குது. உங்கள் மேலே இவ்வளோ பெரிய அலிகேஷன் இருக்குது, உங்கள் மனைவி வச்சிருக்கிறாங்க, நீதிமன்றத்தில் மனு போட்டிருக்கிறாங்க, நீங்க அவங்கள மிரட்டி இருக்கிறீங்க, அவங்க வீட்டை விட்டு துரத்தி இருக்கிறீங்க, குடும்பத்துக்கு சப்போர்ட்டா இல்லை, இவ்வளோ விஷயங்கள் பேச்சுவார்த்தையில் இருக்குது, நீங்க வந்து ஒரு நடிகையோட தொடர்பில் இருக்கீங்க அப்படின்னு தெளிவாக அவங்க மனதில் சொன்னதுக்கு பிறகு, ஆமா நான் இந்த நடிகையோட தான் இருக்கேன், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு காமிக்கிறதுக்காகவே இதை நீங்கள் த்ரிஷா வெளியே கூட்டு வர்றீங்க. இதில் கட்சியில் 2 விதமான சிந்தனைகள் வருது. ஒன்று, ஆமா எங்கள் அண்ணன் இப்படி தான் இருப்பாரு, ஆமா எங்கள் அண்ணனுக்கு த்ரிஷாவுக்கும் கனெக்ஷன். இந்த குரூப் நாளைக்கு எங்கே போய் நிற்கும் அப்படின்னம்னா, த்ரிஷா தான் அடுத்த தலைவி, நாளைக்கு அவங்க வந்து கொள்கை பரப்பு செயலாளர் வரலாம், நாளைக்கு வந்து அவங்க வந்து தேர்தல் நேரத்தில் பிரச்சாரம் பண்ண வரலாம். அதான் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய ஒரு குரூப் ஏற்றுக்கும். இன்னொரு குரூப் ரொம்ப டயர்டாகி, நேற்றுக்கு முந்தானத்து 2 நாளாக சோசியல் மீடியா முழுக்க பார்த்தேன், இதுக்கு மேலே உனக்கு நான் விட்டு கொடுக்க முடியாது, தயவு செஞ்சு என்னை விட்டுரு அப்படின்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு போன பல பேர் இருக்கிறாங்க. இதில் ரொம்ப வேதனையான விஷயம் என்ன அப்படின்னா, சில போஸ்ட்டுகளை நான் படித்து பார்க்கும்போது பல இளைஞர்கள் வந்து, இனிமேல் நான் அரசியலுக்கே வரல, எந்த கட்சியும் நான் நம்ப மாட்டேன், யாரையும் நம்ப மாட்டேன், வெளியே போயிடுறேன் அப்படின்னு ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க. அதுதான் எனக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. அப்போ ஒரு தலைமுறையில் இருக்கக்கூடிய இளைஞர்களை அரசியல் நீக்கம் செய்யற வேலையை விஜய் பார்த்துட்டார். ஒன்று, நீ உருப்படியாக கட்சி நடத்தணும், நீ ஒழுக்கமாக இருக்கணும், உனக்கு கொள்கை சரியாக இருக்கணும், ஒரு இளைஞர்களை நீ வழி நடத்தணும். நீ என்ன பண்ணியிருக்க, உன்னுடைய பர்சனல் விஷயத்தை கூட மேனேஜ் பண்ண முடியல, கரூர் சம்பவத்தை மேனேஜ் பண்ண முடியல, உன் கட்சியை கட்டுப்படுத்த முடியல, ஒரு கொள்கை கிடையாது, எதுவுமே இல்லாத நீ அரசியலுக்குள்ள வந்து இப்போ பர்சனல் விஷயத்தை பற்றி பேச்சுவார்த்தை வந்த உடனேயே அந்த இளைஞர்களுக்கு ரொம்ப டயர்டாகுது. ஏன்னா உனக்கு வந்து ரொம்ப முட்டு கொடுத்தாங்க. கரூர் விஷயத்தில் 41 பேர் செத்தப்ப கூட அந்த பசங்க உனக்காக சோசியல் மீடியாவில் பொய்யை பரப்பி மேனேஜ் பண்ணி எப்படியாவது கட்சியை வந்து நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு எல்லாம் வந்து மேனேஜ் பண்ணிருந்தாங்க. கடைசியில் அப்பட்டமாக உங்கள் மனைவி ஒரு மனு போட்டாங்க, அந்த மனுவுக்கும் சேர்ந்து அவங்க உனக்கு முட்டு கொடுத்தாங்க. நீ இப்போ வெளிப்படையாக யாரை பற்றியும் பொருட்படுத்தாமல், கட்சிக்காரனுடைய மனநிலையை புரிஞ்சுக்காம, உனக்கு நீ நண்பன் நண்பீஸ் தம்பிஸ்னு ஏதோ சொல்கிறீங்களா, அவங்கள பற்றியெல்லாம் ஒரு மட்டுமே கன்சிடர் கூட பண்ணாமல் நீ த்ரிஷா கூட சுற்றுவேன், அதை பொது வெளியில் நான் காமிச்சிட்டு தெரிவேன் அப்படிங்கிற மனநிலையில் இருக்கும்போது அந்த பசங்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் ஒரு டயர்டாகி வெளியே வர்றாங்க. அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய அவமானத்தை ஏற்படுத்துது, ஒரு விதமான விரக்தி ஏற்படுத்துது. இந்த விரக்தி எங்கே வந்து நிற்குது அப்படின்னா, அரசியல் நீக்கத்தில் வந்து நிற்குது. ஒரு தலைமுறையை உன்னுடைய பர்சனல் கேரக்டரால் அரசியல் நீக்கம் செய்யக்கூடிய வேலையை விஜய் செய்கிறார். விஜய் போன்ற நபர்களை அரசியலிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும். அப்புறப்படுத்தக்கூடிய வேலையை அவங்க குடும்பத்திலிருந்தே துவங்கிட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு.